ஹalleluya. அதனால அந்த மகிழ்ச்சிலாம் பலகீனத்தை செஞ்சிரும் கொண்டு வரும். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கக்கூடிய மகிழ்ச்சி சந்தோஷம் என்ன செய்யாது? பலகீனத்தை ஒருபோதும் கொண்டு வரவே செய்யாது. புரிஞ்சுதா? ஹalleluya. எதுல வேணாலும் மகிழ்ச்சியா இருங்க, அது ஒரு பலகீனத்தை கொண்டு வரும். இன்னைக்கு செல்போன்ல படக்காட்சிகளை பார்க்கறதுனால டிவில பெரிய சேனல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கறதுனால இருக்கு. கண்ணுக்கு முதல் கேடு, அடுத்தது சிந்தைக்கு கேடு, வாழ்க்கைக்கும் கேடு. அப்போ நம்ம கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியா இல்லாமல் வேற எங்க போய் மகிழ்ச்சியா இருந்தாலும் அது நமக்கு பலவீனத்தை கொண்டு வருமே ஒழிய அது பலனாக இருக்காது. அதனால இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல இங்க வந்து காத்திருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி என்பதுல ஐயமே இல்லை. ஹalleluya. சந்தோஷம் தானே? இப்ப சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். ஆண்டவருக்குள்ளாக எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அவ்வளவு நமக்கு பலன் கூடிட்டே இருக்கும். மோசே அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் இருந்தாங்க, எல்லாரும் தெரிந்தாங்க. மோசே அவருக்கு 120 வயதாகியும் அவருடைய கண்கள் என்ன செய்யல? பார்வை குறையவே இல்லை என்று சொல்லுகிறது. அவருடைய கண்களில் ஒளி மங்கவில்லை, பார்வை குறையவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? அவ்வளவு பலன் எங்கிருந்து வந்தது? அதோட இன்னும் காலையில அவர் என்ன சொல்றாரு? எனக்கு அன்னைக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கு என்ன செய்யுது? இருக்கிறதே 40 வருஷத்துக்கு முன்னதாக இருந்த அதே பலன் எனக்கு என்ன செய்யுது? இன்றைக்கும் இருக்கிறது. அப்போ கர்த்தருக்குள்ளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் வயதானாலும், சொல்லுங்க, வயது ஆய்கொண்டே இருந்தாலும் அவருடைய பலன் குன்றி போவதே இல்லை. ஹalleluya. உண்மைதானே? உண்மைதானே? இன்றைய இடத்துல உங்களோடு கூட பேச முடியலை. கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாமா? இல்லையா? கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். முதல்ல வசனத்தை படிக்கலாம். சரியா? எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 12வது வசனம். அதற்கு அவள், பானையில் ஒரு படி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். ஹalleluya. நீ யாராய் இருந்தாலும், நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும், ஏன் மரணத்தின் விளிம்பிலே போய் நின்றாலும் அந்த முடிவை மாற்றி உன்னை வாழ்வழிக்க தேவனால், கர்த்தரால், இயேசுவால் முடியும். அப்படிதானே? ஹalleluya. உங்க கூட அந்த பேசுறது தலைப்பு தான். நாம் எந்த நிலையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், அல்லது நம்ம யாராக எப்படிப்பட்ட கால சூழ்நிலையில, நிலைமையில, வியாதியில, சூழ்நிலையில இருந்தாலும், அல்லது ஒரு மரணத்தின் டெத் லைஃப்ல இருந்தாலும் அதை மாற்றும்படியாக ஹalleluya கர்த்தர் கூட ஏற்படுத்துவார். கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தை தான். ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கக்கூடாது. எங்களோடு கூட நீர் பேசுகிறவருடைய பிள்ளையை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் இடைவெளியாக நீர் பேசி நாங்கள் கேட்கிறோம். தாழ்த்தி திருக்கிறது ரட்சகரே சொல்ல வேண்டுகிறோம். ஆமென். ஹalleluya. இங்க பாருங்க, ஒரு ஏழை விதவை தாய் தன்னுடைய ஒரே பிள்ளை, தேசத்தில் பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி என்பதே இல்லை. அவருடைய சூழ்நிலை என்ன? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி
கொடுக்க வேண்டியது, மருத்துவ செலவுக்கு கொடுக்கிறது, இப்படி பலவிதமான செலவுகள். அதனால வீட்டிலே வருவாய் என்ன செய்வது தெரியல. கடைசியில அவங்க சிந்தையில ஒரு முடிவு கொண்டு வருவான் பிசாசு. நல்லா கேட்டுடுங்க, கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை படைத்தது அவர் மாதிரி நல்ல வாழ்வதற்காக, ஹல்லேலூயா, பரிசுத்தமாய் அவருக்காக நல்ல வாழ்வு சுகமாய் இருக்கும்படி. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள். இல்லையா? எல்லாவற்றிலும் படிப்பிலேயே நம்ம வாழ்ந்திருக்கணும், வேலையிலேயும் வாழ்ந்திருக்கணும், வீட்டு காரியங்களிலே வாழ்ந்திருக்கணும், தொழில் காரியங்கள், விவசாயங்கள், இப்படி நாம் செய்கிற எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி, வாழ்ந்து சுகித்திருக்கும்படி. அதான் தேவனுடைய விருப்பம். இந்த விருப்பத்துக்கு இடையில பிரச்சனைகள். விவசாயத்துல என்ன இல்ல, லாபம் இல்ல, வருமானம் இல்ல, பண்ண விவசாயத்துல லாபம் இல்லையா? வேலை செய்யறோம், பயங்கர கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், அந்த பணம் எங்க இப்படி வந்த மாதிரி இருக்குது, அப்படி நினைக்கிறது போய் விடுகிறது. இல்லையா? எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க, விவசாயம் செய்யும் வருமானம் காணல, பணம் வருது, ஆனா எங்க போகுதுன்னே தெரியல. ஆனா வீட்டுல கஷ்டம், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிற எத்தனை பேர் இருக்கீங்க? யாருக்கும் யோசனையா இருக்கு, நம்ம எங்க சொல்லி பக்கத்துல உள்ளவங்க பார்த்தா என்ன நடக்கும் இல்லையா? நல்லா கேட்டுடுங்க. இந்த மாதிரி சூழ்நிலைய சந்திக்காத நம்மளே இருக்க முடியும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் இதையெல்லாம் ஓவர் பண்ணி அல்லது இவைகளெல்லாம் செயல்பெற்று வாழ்வதற்கு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆனா இந்த சூழ்நிலையெல்லாம் பிசாசு என்ன கொண்டு வருவான்? இனி உன்னால வாழ முடியாது. பாத்தீங்களா? நான் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய வாய்ப்பு வார்த்தை வருது. ஏன்? அவங்க அந்த மாதிரி சூழ்நிலை கடந்து வந்திருக்கிறாங்க. இனி அவ்வளவுதான், இனி உன்னால படிக்க முடியாது, உனக்கு படிக்க வராது, இனி உன்னால வேலை செய்ய முடியாது, உனக்கு பலகீனம் ஆகிவிட்டது, உனக்கு கை கால் கடுக்கம் ஆகிவிட்டது, இனி அவ்வளவுதான். நீ வியாதியாக இருக்காங்க. இந்த வியாதியிலிருந்து யாராலும் எந்த டாக்டர்ல கைவிட்டாங்க, இனி யாராலும் உனக்கு என்ன செய்ய முடியாது, சுகத்தை கொடுக்க முடியாது. எவ்வளவு வருமானம் இருந்தாலும் உனக்கு காணல, இதுக்கு ஒரு முடிவு இருக்கு, செத்து சொல்லுவோம். எனக்கு எத்தனை தற்கொலைகள் நடக்குது தெரியுமா பிரியமானவர்களே? எத்தனை கிறிஸ்தவர்கள், நல்ல பைபிள் படிக்கக்கூடிய மக்களே, பிரச்சனைக்கு தீர்வு தெரியாமல், பிரச்சனைக்கு தீர்வு இங்கதான் இருக்கு. ஹல்லேலூயா, இந்த வேதாந்தமா இருக்கு, கர்த்தருக்கு தான் இருக்கு. இதுல இருக்க தீர்வு என்ன தெரியாமலே என்ன செய்றாங்க? தங்கள் வாழ்வை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைய சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. தற்கொலைக்கு நேராக வருகிறதை பார்க்கிறோம். அதை செய்தித்தாள்கள் படி எல்லாவற்றையும் மாற்றி போட நல்லவர்களுடைய உணர்வு கிறிஸ்து இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். இந்த அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். என்ன? கொஞ்சோல மாமனுக்கு கலையத்துல கொஞ்சோல இருக்குது. இதுக்கு மேல என்னால வாழ முடியாது, தேசத்துக்கு பஞ்சம், யாரும் எனக்கு உதவுவாரு கிடையாது. இன்னைக்கு நிறைய பேரு நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் வேற ஒரு தேசத்துல இருந்து ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து நல்ல கேட்டுங்க, ஊழியர்கள் போக்கிய இடம் எப்படிப்பட்ட இடம்? அந்த அம்மா அதோட வாழ்க்கையை முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க போய் இருக்கிறார். எனக்கு குடி தண்ணி கொடுப்போமா? அது தண்ணி கொண்டு வர போகும்போது சொல்றாரு, அப்படியே ஒரு அடைய எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். அப்பதான் இந்த அம்மா ஆன்சர் பண்றாங்க, நானே சாவ போறியா? நானே என் பிள்ளை நானும் சேர்ந்து சாகிறதுக்கு ரெண்டு சொல்லி போய்கிட்டீங்க, விரவு போய்கிட்டீங்க. இது தெரியாம ஏன்ட வந்துட்டு
கொஞ்சோல அடையிட்டான் சாப்பாட்டை தானே கேட்கிற, இது நியாயமா? ஹல்லேலூயா. எத்தனை நாள் யோசிச்சிருக்கோம் இல்லை வீடுகள்ல, ஐயோ ஆலயத்துக்கு அதை செய்ய வேண்டியது செய்ய வேண்டியது, ஐயா அறிவு கொடுத்துருக்குறாங்க, ஆனா என் வீட்டுல இந்த மாதிரி நான் என்ன செய்ய யோசிச்சிருக்கீங்க? எல்லாவற்றையும் மாற்றிக் கொள்ள முடியும். இயேசு கொஞ்சம் நல்லதாக இருக்கிறார். இயேசு ரொம்ப நல்லா இருக்கிறார. அதே அந்த நேரத்தில் மறந்து போகிறோம். பாருங்க, இந்த அம்மா அந்த அப்பத்தை சுட்டு எடுத்துக்கொண்டு எதையாவது கொடுத்தாங்க. அந்த ரொம்ப நாள் பஞ்சம் வந்தது. அந்த நாட்கள் முடியும் மனமும் என்ன செய்யல, கலையத்தில் இருந்த மாவு குறையவும் இல்லை, எண்ணெய் செலவழிந்து போகவும் இல்லை. உன்னை எண்ணெய் இருக்கிறதோ, உன்னை எவ்வளவு இருக்கிறதோ அதிலேயே உன்னை திருப்தியாக நடத்துவதற்கு நம்ம ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. எனக்கு இவ்வளவு தானே இருக்குது, ஐயா என்கிட்ட கொஞ்சம் தானே இருக்குது, பரவாயில்ல. அந்த கொஞ்சத்திலும் உன்னை நடத்துவதற்கு, ஒரு குறையின்றி உன்னை நடத்துவதற்கு நம் தேவன் பரவலாக இருக்கிறார். என்ற ஒன்றுமே இல்லையே, என்ற கொஞ்சம் தானே இருக்குது, என்ற கொஞ்சம் நகர்ந்து தானே இருக்குது, என்ற கொஞ்சம் உணவு பொருட்களாக இருக்குது, என்ற கொஞ்சம் நிலங்கள் தானே இருக்குது. அந்த கொஞ்சத்தை தான் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை என்ன இருக்குன்னு முதல்ல எதிர்பார்ப்பார். தீர்க்கதரிசியினுடைய புத்திரனுடைய மனைவி ஒருத்தர் வந்து கடன் பண்ணுவாங்க. அப்போ எலிசா, இது எலியா, அது எலிசா, அவர் என்ன பண்ணுவாரு, உன்னை என்ன இருக்கு, அவர் சொல்லுவார் எண்ணெய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் வேற ஒண்ணுமே இல்லை. உன்னை இருக்கிறதுல இருந்து என் வாழ்க்கை எவ்வளவுதான் முடியும் போது அந்த முடிவை அப்படியே முடிவில்லாததாக மாற்றக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இதோட முடிய போகிறது. உலகத்தை பிசாசு என்னமா, இதோ வியாதி கொடுத்துருவான், வியாதியை கொடுத்துட்டு இதோட உன் கதை முடிஞ்சுது அப்படின்னு நினைப்பான். அவன் நினைச்சதை சரியாக்கணும்னா நீங்க என்ன செய்யணும், நான் இவ்வளவுதான், நான் இனிமேல் வாழ மாட்டேன், நான் இனிமேல் செத்து போயிருவேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் சொல்றது நடக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கைக்கு வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கிறது, நான் இவ்வளவுதான், நான் இனிமேல் பிழைக்க மாட்டேன், நான் அவ்வளவுதான் செத்து போயிருவேன், எனக்கு வியாதி வந்தது, ரொம்ப விலைக்கு வந்தது, மருத்துவத்துக்கு செலவழிக்க ரூபா இல்லை, அவ்வளவுதான், என்ன பார்க்க நாள் இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? தப்பா மாதிரி ஒண்ணு கிடையாது. கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தை புலம்பலாம், ஆனா உன்னத தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை, புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு யார் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறார். அந்த பாட்டு பாடலாம, உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை சாய்ந்து இருக்கிறார், உன்னை நேசிக்கிறார், நம்மை உள்ளத்தை
ஹalleluya. நல்லா கேட்டுடுங்க. இந்த கை ரேகைலாம் கை ரேகை எப்ப பேப்பர்ல புரட்ட வராதான் தெரியுமா உங்களுக்கு? நம்ம உயிர் நம்மளை விட்டு போயிட்டு அப்படின்னா நம்ம பாடி ஆகிட்டோம், டெட் பாடி ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கை ரேகை புரட்டினா இந்த ரேகை என்ன செய்யலாம்? உள்ளாதான் எப்படி படைச்சுட்டே பாருங்க. ஹalleluya. இந்த கை ரேகை ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டிசைன் இல்லையா? எவ்வளவு வித்தியாசமா படைச்சிருக்கிறாரு பாருங்க. அப்போ நமக்கு ரொம்ப பிரியமானவருடைய பேர், நமக்கு ரொம்ப பிரியப்பட்ட காரியத்தை அந்த காலத்துல, இப்பெல்லாம் இல்ல, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க பாட்டிமாரு, அவங்க புருஷனோட பேரை சொல்ல மாட்டாங்கல்ல, அதனால எழுதுவாங்க பச்சை குத்தி எழுதுவாங்க. அந்த மாதிரி பச்சை குத்தி இதெல்லாம் ஆண்டோட அதே எழுத்து பச்சை குத்தி வச்சிருவாங்க. இது என்ன செய்யாது? அழியாது. அடையாளமான எழுத்துக்களை உங்கள் செல்லத்தில் என்ன செய்யாங்க? எழுதாமதுக்கு இருக்கிற வசனம் இருக்கு. இதை ஆண்டோட அதே எழுதணும். சரியா? அப்போ வச்சுப்பாங்க. ஆனா நமக்கு பிரியமான நம்ம ஆண்டோடைய பேரை எங்கேயாவது செல்லத்தில் எழுதி வைப்போம். ஆனா ஆண்டவர் எங்க எழுதி வச்சிருக்கிறாங்க? ஹalleluya. உள்ள கைகளிலே மறைந்து வைத்திருக்கிறார். எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு அன்புல இருக்காங்க. நம்மளை என்னமா நேசிக்கிறார் இல்லையா? நம்ம நேசத்தை காட்டுறதுக்கு பேர் எழுதுவோம். ஆமா, நம்ம ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா, வாலிப வயசுல ஒரு பேரை எழுதுவாங்க, கல்யாணம் முடிச்சு கூட முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அந்த பேரை அழிப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஒன்ன நேசிச்சார்னா நேசிச்சு ஹalleluya. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் மனம் மாற மாட்டார். உள்ள கையில மறைச்சு வச்சிருக்கார். அந்த அளவுக்கு நேசிக்கிறார். உன்னை தொடுகிறவர், உன்னை கண்மணியை தொடுறான். அந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிற நம்ம ஆண்டவர் இருக்கும்போது சாப்பாட்டுக்கு வழியில, பஞ்சத்தில் வறுமையில இருக்கிறேன், கஷ்டத்துல இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்காம கண்டவனையும் பார்த்து பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவன் சொல்லதான் செய்வான், நீ இருக்கிறத விட செத்து இருக்கிறத எது இருக்கோ இருக்கிறத தின்னுட்டு செத்துரு. நல்ல முடியல சாப்பாடு முடி வந்ததுக்கு அப்புறம் அதையும் வச்சுக்கூடாது, அதையும் காலி இருக்கும். நிறைய இருக்கிறாங்க, நான் சம்பாதிக்கிறது, நான் சம்பாதிச்சு சேர்த்துக்கிற சொத்து என் பிள்ளைலாம் ஒன்று சொத்தை பற்றி கேட்க முடியும், நான் ஒரு கொண்டு கொடுக்க எல்லாத்தையும் நானே அழிச்சுட்டு நான் செத்து போயிருக்கேன். பழக்கம் இதான் கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. உலகத்துக்கும் ஆண்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னது? நன்மை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செஞ்சாலும் எந்த பலன் இருக்கிறது? அதனால ஒருத்தருக்கு நமக்கு தீமை செஞ்சாலும் பதிலுக்கு நாம நன்மை செய்யணும். அங்கதான் இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு. ஹalleluya. யார் வந்து நமக்கு துன்பப்படுத்துறாரோ, நம்ம நிந்திக்கிறார்களோ அவர்களுக்காக நாம் வேண்டுதல் பண்ண வேண்டும். நம்மை சபிக்கிறவர்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணுமா? அதனால எனக்குள்ளத இப்படியே முடிச்சு நான் போயிடுறேன்னு சொல்லி இந்த பிளான் நான் போடக்கூடாது. அந்த வறுமை, அந்த டெத் எண்ட், மரணத்தை விழிப்பில் நிற்காத அம்மா கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறாங்க. அவருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறாங்க. வாழ்க்கை மாறுகிறது. முடித்து விடலாம் என்றிருந்த அந்த வாழ்க்கை முடியாது என்ன செய்து நித்திய காலமாக மாறுகிறது. எந்த நிலையில இருந்தாலும் சரி கிறிஸ்துவுக்கு அந்த இடத்தை கொடுத்தீங்க அப்படின்னா இதோட நான் முடிஞ்சே நீங்க நினைச்சுட்டு இருக்கலாம். கிறிஸ்துவுக்கு இடத்தை கொடுத்துருக்க நீ முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. வாழ்க்கையை ஆண்டவர் முடிவில்லாத ஜீவனாக மாற்றுவார். கரங்களுக்காக நடிச்சிருக்கலாம். ஹalleluya. ஹalleluya. இன்னொரு சம்பவத்தை பாருங்க. எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதற்கு வியாக்கியஸ்தர், ஆண்டவரே
தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருத்தரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவர் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறார் என்றார். சரியா? இந்த மனுஷனை குறித்து அந்த இடத்துல எல்லாருமே நிறைய பசங்களை நினைச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இப்ப கூட ஒரு கேள்வி, எத்தனை வருஷமா அந்த மனுஷன் படுத்திருக்கான்? 38 வருஷம். ஹலோ, நமக்கு 2 நாள் காய்ச்சல் வந்தாலே கர்த்தர் இருக்கிறாரா? சில பேர் ஐயா ஆண்டவரே இருக்கிறோம், உங்களுக்கு கண்டு தெரியுதா, என் நிலைமையா பாருங்க பாப்பாச்சு போகுது. எப்போ பார்த்தாலும் இருக்குமோ இது கூட ஒரே யாரும் யாராவது பார்க்க மாட்டாங்க இல்லை, பார்க்க மாட்டாங்க. நாளை இருக்க கூடாது, செத்துடும். இங்க நிறைய பேர் சிந்தியை பார்த்தா அந்த டைலாக் நிறைய விரும்பி போட்டுருக்காங்க. தயவு செய்து இந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. நான்லாம் இருக்கக்கூடாது, செத்துக்கணும் அப்படின்னு சொல்லாருங்க. லேலூயா, நீங்களாம் நல்லா இருக்கணும். லேலூயா, நீங்க நல்லா வாழ்ந்திருக்கணும். அதான் கர்த்தருடைய விருப்பம். அவருக்காக ஓடுவதற்கு, அவருக்காக செயல்படுவதற்கு இந்த பூமியிலே ஆண்டவர் உங்களை வாழ்ந்து வச்சிருக்கிறார். அடப்பட்டு நான் இருக்கேன், நான் பேர் யாரு தானே உங்களுக்கு வேற என்ன வந்துச்சு? நல்லா கேளுங்க. கிரைண்டர், நம்ம அண்ணன் ஒரு கிரைண்டர் கடை வச்சிருக்காங்க, பெரிய ஒரு கிரைண்டர் கடை. புது கிரைண்டர் போவாங்க, நண்பர்கள்லாம் அவங்க வாங்குவாங்க. கிரைண்டர் வாங்கி வேலை நல்லா எல்லாம் அரைக்கலாம் செய்யும். அதுக்கப்புறமா அந்த கிரைண்டர் கடையில் வேலை எப்பவும் நடந்துட்டே இருக்கும். என்னன்னு கேட்பேன், அது பார்ட்ஸ்லாம் தேவைங்களா, அதெல்லாம் மாற்றி கொடுக்கணும். அதுதான் ஆட்கள் வளர்ந்து எப்பவும் வளர்ந்துடும். புது கிரைண்டர் வித்தா மட்டும் வேலை இல்லை, வித்த கிரைண்டர் பார்ட்ஸ் என்ன செய்யும், பெருத்து போயிடும், சில தேய்மானங்கள் உண்டாகும். அதே போல மனுஷனுடைய சரீரம் தானே, மாம்சம் தானே, இது என்ன செய்யும், சின்ன பிள்ளைல இருந்து அப்படியே வளர்ச்சியாகும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்ன செய்யணும், தேய்மானமாக ஆரம்பிச்சிடும், தேய ஆரம்பிச்சிடும், பல்லு ஆரம்பிச்சிடும். வசனம் சொல்லுகிறபடி வெள்ளி கயிறு கட்டுக்கிட்டு இல்லையா, பலகடி வழியாய் பார்க்கக்கூடிய பார்வை குறைஞ்சிடும், நரம்புகள்லாம் தளர்ந்து போக ஆரம்பிச்சிடும். எந்திரமை அரைக்கிறவர்கள் நோய் திரும்ப ஆரம்பிச்சு சொல்லியிருக்கு. பல்லு அதான் எந்திரம் அரைக்கிறது எல்லாமே தேய்ந்து போய ஆரம்பிச்சிடும். அப்ப இது சரியும். அப்ப நம்ம அதிகமா அலைஞ்சோம் அப்படின்னா அதிகமா விளையாட வரதான் செய்யும். வியாதி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. சரியா? ஆண்டவரை எனக்கு வியாதி அப்படின்னு கேட்கக்கூடாது. வியாதியே வரக்கூடாது அப்படின்னா ஆண்டவர் நான் வியாதியா இருந்தேன் என்னை காண வந்தீர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்க மாட்டாங்க இல்லையா? என்ன ஒரு கஷ்டம், யாராவது ஒரு மனுஷனுக்கு வியாதி இருக்கு, அவனை நீ பார்க்க போனா என்ன பார்க்கணும்னு அர்த்தம். கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் யாரும் கண்டுக்காத இருக்கக்கூடிய மனுஷன் வந்து வியாதியா இருந்தானா அவன் நீங்க பார்க்க போனீங்க, விசாரிக்க போனீங்கன்னா இயேசு பார்க்கணும்னு அர்த்தம் இல்லையா? அப்ப வியாதிங்கிறது வரும். மழையில நனைஞ்சா சொல்லுங்கம்மா, மழையில நனைஞ்சா சளி, இருமல், காய்ச்சல் வரும். அது எப்படி வராம இருக்கும்? வரதான் செய்யும். வெயில போனா ஏதாவது உபாதைகள் வரதான் செய்யும். அதுக்காக நான் வெயில போக மாட்டேன், வெளியே போகவே மாட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தாலே வந்துடும். வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தாலே வந்துடும், வியாதி வந்துடும். அப்போ என்னதான் செய்ய? வியாதி வரும். இந்த வியாதிகளிலிருந்து நம்மளை குணமாக்க வல்லவர் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நான் பாடணும் இல்லையா? வியாதி இந்த வியாதியே வராத ஒரு ஆள் கூட கை தூக்கணும். நான் தூக்கணும். வியாதியே எனக்கு வந்ததே கிடையாது, இத்தனை ஆண்டு காலமாச்சு எனக்கு வியாதியே வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லுங்க இருக்கீங்களா? வியாதி வரும். ஆனா அந்த வியாதிக்கு நம்ம வீட்டுல சில சுக்காவி குடிச்ச சரியே சில நேரம் நினைக்கிறோம் பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டரை போய் பார்த்து மருந்து
எடுத்தா சரியாயிடும். சில நேரம் அதை விட ஹெவியா வந்துடும். நம்ம தான் எப்பயுமே வசனத்துக்கு வாழ்றதே கிடையாது. வசனத்தின்படி வாழ்றதே கிடையாது. இஷ்டத்துக்கு கண்டதெல்லாம் அள்ளிங்கிறது. அப்படிதானே? என்னையே விரும்பாதே நீ தரித்திரனாவாய். வசனங்க அந்த நாட்கள்ல தான் எங்க வீட்டுல என்ன எப்படி வச்சிருப்பாங்கன்னா, எங்க ஊர் பூதத்தாக்குடி இருக்கும். ஏதோ பெரிய ஊர்லாம் கிடையாது. பூதத்தாக்குடி இருக்கு. எங்க ஊர்ல எல்லா வீடுகளும் ஓலை வீடுகள். இப்ப அப்படி ஒரு ஓலை வீடை பார்க்க முடியல. அது இருந்துச்சு ஓலை வீடு. அப்ப மண்ணை வச்சுதான் கட்டிருப்பாங்க. விளக்குடி வச்சிருப்பாங்க. சின்ன சின்னதா கிச்சன்ல ஒரு சின்னதா ஒரு விளக்குடி வச்சிருப்பாங்க. அதுல இந்த செடி வந்து கொடுக்குங்களா, அதுக்கு நம்ம மருந்து காப்ப சின்னதா இருக்கும். பாட்டல் இருக்கும். அந்த பாட்டல்ல அந்த எண்ணெய் ஊர்ல அவர்கிட்ட 100 தேங்காய், 100 நல்லெண்ணெய், இதான் வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய். மருந்துக்குன்னு வைக்கிற எண்ணெய் விளக்கெண்ணையும் வேப்பெண்ணெய். தீபாவளி வந்தா அப்ப ஆண்டவர் அறியல, எனக்கு தெரியாது. தீபாவளி வந்தா பண்டத்துக்கு 1 லிட்டர் கடலெண்ணெய் வாங்கினாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு எண்ணெய் வாங்கணும்? இல்ல கேளுங்க, கவனமா கேளு. அதாவது 100 எண்ணெய் வாங்கி அப்போ அடுப்பு விரவெடுப்பு சின்னதா ஒரு கரண்டி இருக்கும். பாத்தீங்களா? என் வயசுல உள்ள ஆட்கள் பார்த்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி உள்ளவங்க அவங்களாம் கொடுத்தாலும் நம்மளோட நல்லா வாழ்ந்துருப்பாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடும். இப்படி அப்படி எல்லாம் பாவம் எசைந்து சாப்பிட்டு ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் நூடல்ஸ், குயிக் நூடல்ஸ் இருக்கு. குயிக்கா போடுறது பாப்பா 2 மினிட்ஸ் நூடல்ஸ் சாப்பிட்டியா? நல்லா இருக்கா? 2 மினிட்ஸ் குயிக்கா இருக்கு. சட்டப்பட்டு அது வீட்டுல நூடல்ஸ் வேணும், நூடல்ஸ் வேணும், பூரா நேசம். அப்போ அந்த அப்பளம் பிடிக்கும் டெக்னிக் வச்சுப்பாங்க மாதிரி. அந்த எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றி அதுல இருக்கிற அப்பளத்தை பொரிச்சுட்டு அப்படியே கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு அப்படியே தாளிச்சு ஊற்றிடுவாங்க. 100 எண்ணெய் ஒரு வாரத்துக்கு போடும். அடுத்த வாரம் அவங்க டெலிவரி வரும்போது அடுத்த எண்ணெய் வந்துடும். ஹலோ, அப்படிதானே வாழ்ந்தோம். இன்னைக்கு எப்படி வாழ்றோம்? ஐயா எங்க வீட்டுல அப்பளம் பொங்கி என் மரமா அன்னைக்கு என்ன ஊற்றலாம்? காலுக்கு இருக்கும். என் மரமுடாது பரவாயில்ல, காலுக்கு. என் முன்னாடி அதில் ஒரு மணி வேலை 6 லிட்டர் ஊற்றிக்கலாம். ஆமா, ஊற்றிட்டு கொஞ்சம் மிச்சம் தான் அதை மறந்தான். கேடு வசனம் சொல்லுது, கேடு எண்ணெயை விரும்பாத. எல்லாம் அளவோட தான். அன்னைக்கு கொஞ்சமா என்ன சாப்பிட்டாங்க, வியாதி வரல. இன்னைக்கு அந்த ரசி வந்து இந்த ரசி வந்து கேட்டா என்னதான் காரணம் சொல்லி டாக்டர் சொல்றாரு. என்ன ஏன்டா நீங்க சாப்பிட நிறைய எண்ணெயே கிடையாது. என்னங்க பேர்ல நிறைய லிக்விட் கிளாரிஃபைட் சொல்லக்கூடிய பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். படிச்சிருக்கீங்களா? போட லாங்குவேஜ் கண்டது கிடையாது, போட்டது இல்ல. லிக்விட் கிளாரிஃபைட் சொல்லி 2 அடிச்சு பாருங்க. அதுல என்னென்னமா என்ன வருதுன்னு தெரியும். அவ்வளவு உடம்புக்கு கேடு. தயவு செய்து கம்மியா நல்ல எண்ணெய் வாங்கி சாப்பிடும். நல்லெண்ணெய், தேங்காய், கடலெண்ணெய், பேபி. வேற என்ன வேலையே? மாசத்துக்கு ஒரு நாள் விளக்கெண்ணெய் குடிக்கும். ஆமா, 2 மாசத்துக்கு ஒரு நாள் வேப்பெண்ணெய் பயன்படுத்துவது உடம்புக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் இருக்கும். ஏன் வேலை செய்யும்? அப்புறம் கஷ்டத்தை குறைஞ்சிட்டு இருந்துட்டு இன்னும் ஒரு படி மேல. இன்னைக்கு நம்ம ஆட்களா எப்படின்னா, நான் விளையாட்டு சொல்ல உங்களையும் சொல்லுவேன். அந்நாட்கள்ல வீட்டுக்கு நம்ம ஊருக்கு இப்ப நம்ம பூக்குழி இருக்குன்னு இந்த பூக்குழியில யாராவது ஒருத்தர் வீட்டுல தான் என்ன இருக்கும்? அச்சு போட்டு அச்சு இருக்கும். யாராவது ஒருத்தர் எல்லாம் இந்த காலத்துல வாழ்ந்தாங்க கை சொல்லுவேன். நான் இந்த காலத்துல வாழ்ந்த கிடையாது. அந்த பாட்டி வீட்டுல போய் அச்சு போட்டு அச்சு வாங்கிக்குவாங்க. அந்த அத்தை வீட்டுல போய் ஆப்போசிட்டி அவங்க பழக்கி வச்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்சு கையை கூட தூக்க மாட்டேன். எல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்துருக்கேன்.
சேரும். அன்பு வளர்ந்தது, பாசம் பெருகிச்சு. இன்னைக்கு அவா வீட்டுல போய் நம்ம தியானமா ஏங்க அந்த புட்டுக்குழல் ஒன்று வாங்கிடுவோம், அந்த அச்சு ஒன்று வாங்கிடுவோம், அந்த முறுக்கு குழல் ஒன்று வாங்கிடுவோம். வாங்கி எல்லாம் மூலையில ஆமா ஹோட்டல்ல இருந்து வாங்கி ஊத்திப்போம். பிறகு யாதி வராம என்ன செய்யும்? வரதானே செய்யும். அவன் என்ன என்ன போடுறான்னு யாருக்கு தெரியும்? கடைகளில் கல்யாணம் மொத்தம் ஓடிக்கிட்டு எடுத்துட்டு போய் அந்த மொத்தமா சுட்டு எடுத்து தள்ளிமா வாங்கிட்டு டேஸ்டா இருக்கு, டேஸ்டா இருக்கு, டேஸ்டா இருக்கு, எல்லாத்தையும் வாங்கி வாங்கி நீ ஒருத்தருக்கும் இப்படி சொல்ல போனா அந்த நாட்கள்லாம் சின்ன பிள்ளைங்கள நல்ல சமைக்க படிக்கும். எனக்கு 10 வருஷத்துக்கு பெரியதா இருக்கு. சமையல் பண்ணதுக்கு யாரும் கஷ்டப்பட்டு இருக்க கூடாது. அம்மா பாட்ட அம்மா தப்பாக இருந்தீங்க. எங்க அம்மாக்கே மசாலா தெரியாது இருந்தது. எங்க அம்மாக்கு ஆச்சி மசாலா தான் மட்டனை. ஹலோ, மிளகு குட்டின்னு ஒண்ணு உண்டு, தெரியுமா தெரியாதா? சரி, ஒரு இருக்கா? இப்போ மிளகு குட்டி வீட்டுக்காரங்க கை கொடுங்க, ஒருத்தர் கை கொடுக்காது. ஏன்? மிளகு குட்டியே கிடையாது. மஞ்சள், சீரகம், கொத்தமல்லி, அந்த எல்லாம் போட்டு ஒரு அஞ்சரை பட்டின்னு சொல்லுவாங்க. இருக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு அம்மியில வச்சு வச்சு சாம்பார் வைப்பாங்க. பாத்துருங்க, தண்ணியா இருக்கும். 100 பருப்பு போட்டு 10 பேருக்கு வீட்டுக்கு சாம்பார் இருக்கும். 6 குடியே இருக்கும். ஹஸ்பண்ட் 8 பேருக்கு 100 பருப்பு போட்டு தனியா குழம்பு வைப்பாங்க. அங்க இருந்து ஸ்கூலுக்கு வரும்போது மனத்தோம் ஊத்தி சாப்பிட்டா டேஸ்ட். அன்னைக்கு வியாதியே வரல. அன்னைக்கு வியாதியே வரல. இன்னைக்கு ஏன் வியாதி இருக்கு? யோசிங்க. இன்னைக்கு ஏன் வியாதி வருது? இன்னைக்கு 4 பேருக்கு காட்டுல போறாங்க. பருப்பு விலை அவ்வளவு, அப்ப விலை கம்மி. அவ்வளவு போட்டு சாப்பிட்டு உடம்புல உபாதைகள் இருந்தோம். அந்த நாட்கள்ல வாழ்ந்த பெரியவங்கிட்ட பாடம் படிக்காம போனதுதான் காரணம். நீங்க உங்க அம்மாட்ட பாடம் படிக்காம சமைக்க சொல்லித்தாங்க கேள்வி. நான் விளையாட்டு சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும் தானே, தெரியும். படிங்க. அப்படி படிச்சு படிச்சு அதை கொண்டுவாங்க. நீங்க அவன் பாக்கெட்ல எண்ணத்தெல்லாம் அள்ளி கொண்டு அரைச்சு கொண்டு வரணும். யாருக்கு தெரியும்? கலருக்கு எவ்வளவு கெமிக்கல் சேர்ந்தாலும் யாருக்கு தெரியும்? பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, லேவியராகமம் 19வது வசனத்துல படிக்கலாம், கலப்படம் கூடாதுன்னு சொல்லுறாங்க. கலப்படம் கடவுள் கேளுங்க. அதனால ஆண்டவர் அது கூடாதுங்க. கலப்பே கூடாது. இன்னைக்கு எல்லாத்துலயும் கலப்படம். உடம்புக்கு கேடு, வியாதி. இப்படி வியாதி இருந்து வச்சுட்டு வந்து ஆண்டவரே அப்படின்னு உட்கார வச்சா அது ஆண்டவர் என்ன செய்யறாரு? தயவு செய்யும் என்ன செய்யணும்? உணவிலே கவனம் செலுத்துங்கள். சரியா? அதனால வியாதி வந்தது, டாக்டர் போறோம். சில இது சரியாவது சொல்லிருப்பாங்க. அப்படியே சொல்லிருக்காங்களா? நீங்க நம்ப வரல வந்து அவர் சாட்சி சொல்லுவோம். கேன்சர் வியாதி வந்தது. அதுக்கு மெயின் காரணம் நான் சொல்றதுதான் தெரியுங்களா? உணவு பழக்க வழக்கங்கள். அது குறிப்பா இந்த ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், இந்த அதிக ஃபாஸ்ட் ஃபுட், அதுல உபயோகப்படக்கூடிய கெமிக்கல் சொல்றாங்க. அது சரியாகாது அப்படிங்கிறது. மனிதனால் இது கூடாதுதான். தேவனாக சொல்லுங்க, வசனம் தெரியுங்களா? மனிதனால டாக்டர் யாரு? மனுஷன் தானே. மனுஷனால முடியாதுதான். உங்களுக்கு எந்த ஒரு டாக்டர் உங்களுக்கு முடியாதியா உங்களை காப்பாற்ற கொண்டா நீங்க உடனே சொல்லுவாங்க, மனுஷனால் முடியாதது எதுவோ தேவனால கூடும். அதனால டாக்டர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? என்னால முடியாது அப்படின்னு சொல்லியோட விட மாட்டாரு. கடவுளை நம்பிக்கை. இந்த கலக்காட்ட ஒரு ஆஸ்பத்திரியில் நீமாசம் எழுதியிருப்பார் டாக்டர். மருத்துவர் மருந்து அளிக்கிறார், இறைவன் சுகம் அளிக்கிறார். எவ்வளவு வார்த்தை! ஏன் வேலை மருந்து கொடுக்குறதா? சுகம் கொடுக்குற வேலை யாருடையது? கர்த்தருடையது. அவங்களுக்கு கர்த்தர் தான் நம்பிக்கை இருக்கு. மருத்துவம் ஆபத்துக்கு போக முன்னாடி சொல்லுவாங்க, நாங்க எங்க குட்டியை பார்த்தோம், நீங்க உங்க கடவுளுக்கு என்ன செய்யுங்க, செவியுங்க. அவங்க எல்லாம் கடவுள் நல்லா படிச்சு மருத்துவம் பார்க்கறவங்க யார் நம்பிருக்காங்க? தன்னுடைய மருத்துவத்தை நம்பி இல்ல, ஜோம் பண்ணிட்டு கடவுளை நம்பி இருக்காங்க. ஆனா கடவுளை நம்பி இருக்க வேண்டிய கடவுள்
இருக்காரு எங்க வீட்டுல ஆகுது வெயில் ரொம்ப வெயில் தெரிஞ்சுக்கோ நமக்காக உயிரையே கொடுத்து ஆண்டவன் ஆராதிக்க வெயில பார்த்துட்டு எப்படிப்பட்ட ஆகியோம் நிலைமை. இப்ப நான் நிறைய பேர் சொல்ல முடியும். இந்த மனுஷன் சொல்றான் என்ன கொண்டு போய் கூட நிறைய பண்ணிட்டு நான் முன்னாடி இறங்கினான் முடியல. அப்படி எதிர்பார்த்து ஒரு நாள் 2 நாள் அல்லங்க 38 வருடங்கள் உதவுவது கூட ஆளுங்க உதவுவதற்கு உனக்கு ஆளே நினைக்கலாம். உனக்கு உதவி செய்ய முடியும். இயேசு எனக்கு யாருமே இல்லையா ஐயா என்னை கவனிக்க யாரு கவனிக்க கவலையே படாத. அப்படி யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரணும். உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தரே வருவார். அதான் சத்தியம். என்னோட எதிர்பார்ப்பு நான் உன்னை இதுக்கு மேல கொண்டு போயிட்டு கஷ்டப்படுத்தக்கூடிய ஆளுநர் கிடையாது. உன்னை விடுவிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு வந்தா விடுதலை உடனே மாத்தம் உன் படுக்கை எடுத்துக்கிட்டது வேண்டாம் அதுதான் அந்த குடும்பம் ஆண்டவன் பண்ணுது. ஆனா இயேசு சொன்னாரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனத்துக்கு நடக்கும். இயேசுல என்ன சொல்லுது எடுத்து நடக்க முடியுமா சுட்டி நடந்தான் எந்த கேள்வியுமே கேட்கல. எடுத்துக்கொண்டு நடக்க எடுத்து நடந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு அதே போல ஆண்டவர் துக்கம் மாறிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டு அப்படியா நடக்கும்போது பார்த்துக்கலாம். அண்ணா அருமையாக சாமுவேல் நமக்கு கொடுத்த அண்ணா ஏறி சொன்னான் போ உன்னை பத்த ஆண்டவர் செஞ்சாரு நிறைவான பலனை தருவார். அதுக்கப்புறம் அவ துக்க முகத்தோடு இல்லை. கர்த்தர் உங்களை பார்த்து வருஷம் வாக்கு கற்றுக்கொள்றோம். வாரம் வசனத்தை கேட்கிறோம். ஏன் டெய்லி வசனத்தை கேட்கிறோம். ஆனா மூஞ்சி மட்டும் இஞ்சி இருந்தாங்க. தெரிஞ்சுக்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது வரலவா அவனே வேண்டாம். அண்ணன் துக்கமாக இல்லை. நம்ம இந்த நாள் வரைக்கும் துக்கமாக இருக்கும். பிரச்சனை வந்தா வாழ்வு கஷ்டம் வந்தா ஏன் கர்த்தர் இல்லையா? நீனும் செத்து போகல கர்த்தர் செத்து போகல. அல்லேலூயா. நம் மீட்பர் இருக்கிறாரு. உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார். அவங்களோட உடனே கவனிக்க யாரும் இல்லை. என்ன செய்து தெரியாத ஒரு முடிவுல எண்டில் நிற்கிறான். இயேசு அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். கடைசியாக யாரு அப்படின்னா நல்லா கேட்க இப்போ 2 வாரமா சமூக வலைதளங்கள்ல ஒரு சில செய்தி வருது. அதை எனக்கு பாஸ் பண்ணி யாருன்னா 2 கிறிஸ்தவ பசங்க. ஒரு பையன் பேரு லாசன் இம்மானுவேல், இன்னொருத்தர் பேரு நெல்சன் பையன். 2 பேர் சேவ் பண்ணி கொடுக்குறாங்க. ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன போட்டிருக்குன்னா ஒரு பழத்தை பறிச்சு தின்னத மன்னிக்காத ஆண்டவரா உன் பாவத்தை மன்னிக்க கூடாது. ஐயா ஒரு பக்கத்தில் உள்ள பையன் எப்படி பாருங்க, ஒரு பழத்தை பறிச்சு தின்னத மன்னிக்க முடியாத ஆண்டவரா உன் பாவத்தை பயங்கரமா இல்லையா? இது பயங்கரமா கேட்டது. நான் போன் பண்ணி பேசணும்னு இருக்கேன். அவர் போன்ல திருப்பி கேட்டு அவர் லாயர் கொஞ்சம் படிச்சிருந்தாலே கொஞ்சம் என்ன செஞ்சிடும், அது வேற மாதிரி தான் வேலை செய்யும். அதிக படிப்பு ஆத்மாவுக்கு சேர்த்து இழக்கலாம். கேட்டு இப்போ இந்த சம்பவத்தை பார்ப்போம். எடுத்த ஒரு மாசம் மத்திய 27ஆம்
மூன்றாவது நான்காவது வசனம். ஹalleluya. பாப்பா நிறுத்தி நிதானமா படிப்போம். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுக்க யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேனே, காட்டிக் கொடுத்தபடி நான் பாவம் செய்திருந்தான், அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன அது பாட்டு கேட்டாங்க. நல்ல கேட்கணும். யூதாசு மனம் திரும்பிட்டானா இல்லை? கரெக்டா சொல்லுங்க. இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் மனம் திரும்பினானா இல்லை? எல்லாரும் பார்க்கறத பார்த்தா எல்லாம் கேள்வி கேட்க மாட்டக்கூடிய ஆளா? யூதாஸ் அவனுடைய மனதிலே மாற்றம் அடைந்து விட்டான். உண்மைதான். என்ன மனஸ்தாபப்பட்டியது வேதத்திலே தெளிவா சொல்லுது. நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்திருக்கேன் என்று சொல்லி அவன் மனஸ்தாபப்பட்டு விட்டான். மனதில்தான் பேதுரு செய்யாத ஒரு பெரிய செயலை யூதாஸ் செய்யல. பேதுரு செஞ்சான், சபிக்கவும் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சான். இயேசுவை சபிக்கவும் ஆரம்பிச்சான், சத்தியம் பண்ண ஆரம்பிச்சான். அவன் என்ன செஞ்சான்? மன கசந்து அழுது இயேசுவிட்ட போயிட்டான். இவன் மனம் கசந்து அழுது போன ஆளுதான் பிரச்சனை. ஹalleluya. ஏண்டா எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடக்கிறது. எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி. இந்த மாதிரி காட்டி கொடுக்கப்படணும், இந்த மாதிரி ஒரு சிலுவையில அறைவாங்க, மரிக்கணும், மூன்றாம் நாள் உயிரோடு இருக்கணும், எல்லாமே முன்னுரைக்கப்பட்டதுதான். இவனுடைய மரணம் யூதாஸ் எப்படி சாவான்னு முன்னுரைக்கப்பட்டது. அந்த பணத்தை வச்சு என்ன செய்வாங்களோ நிறைவேற்ற முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே முன்னாடி சொல்லப்பட்ட காரியம் தான். ஆனா இவனுடைய வாழ்க்கையில் நடந்த தப்பு என்ன? இவன் மனம் திரும்பி எங்க போகணுமோ அங்க போகல. இன்னைக்கு நிறைய பேர் நல்லவனா, அவர் உங்களோட நல்லவர் தான், நீ நல்லவனா இருக்க, ஆனா எங்க போகணுமோ அங்க போகணும். ஆமா, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்து தேவனுக்கு வரான். அவன் கேட்டா அவன் என்ன செய்வான்? உன்னை சாவதான் சொல்லுவான். ஆமா, போன இடம் தப்பு. நீ மனசுல உண்மைதான். உண்மையிலே ஐயோ, அத அவன் பாருங்க, அந்த சம்பவத்தை பாருங்க. இயேசு மரணத்துக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு, அப்போ இவன் காட்டி கொடுக்கும் போது இதை யோசிக்கல. இயேசுலாம் யாருக்கும் செய்ய முடியாது, கொல்ல முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தான். அதனால நம்ம காட்டி கொடுத்தா பணம் கிடைச்சிரும். இயேசுவை காட்டி கொடுத்தா என்ன கிடைச்சிரும்? பணம் கிடைச்சிரும். அதை வச்சு நம்ம நாலு தெரியுமா, நம்ம டிவிக்கே சாப்பாடு போடுவோம். யூதாஸ் யாரு? யூதாஸ் தான் பிரசிடன்ட். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவோட டீம். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீசர்களுக்கும் பிரசிடன்ட் யாரு? யூதாஸ் தான். அப்போ இவன் 30 வெள்ளிக்காசுக்காரங்க, நம்ம இயேசு தான் அற்புதங்கள் அதிசயங்கள் பல செய்கிறவராச்சு, அதனால காட்டி கொடுப்போம், பணம் கிடைச்சிடும், கொஞ்சம் நாள் ஓட்டிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் தவறாக சம்பாதிக்கிறத, நான் சம்பாதிச்சு எதுக்கு கொடுக்க, சர்ச்சுக்கு தானே கொடுக்கேன். ஹலோ, பண்ணது கொடுக்கல, சொல்றது யாருக்கு கொடுக்க? நான் ஊழியத்துக்கு தானே கொடுக்க. சம்பாதிக்கிறது உழைக்கலாம மற்றவர்களை ஏமாத்தி நல்லா கேட்கிடுங்க. கூட இருக்கு
வருகிற ஒவ்வொருத்தரும் யார்தான்? யூதாஸ் தான். யூதாஸ் அன்னைக்கு நாட்டுக்கு இருக்கான்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. அவன் போனது உண்மைதான். அவனை தூக்குல தொட்டு அதே ஆவி, யூதாஸ் கூட இருந்த ஆவி இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கிறாரு. கூட இருக்கிறவனுக்கு வஞ்சகம் பண்ண முடியும். புரியுதா? உங்க கூட இருக்கிறவனை வச்சு நீ பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி அவனை ஏமாத்துற ஏதாவது சிக்கல்ல மாட்டிவிட்ட நீ யூதாஸ் கவனம். அப்படி நடந்துருக்கு. உங்க ஊர் பக்கத்து ஊர்ல இளையாமுத்தூர், வடக்கு இளையாமுத்தூர் 2001 2002 ஊழியிருக்கிறோம். அப்போ நாங்க கூடி ஒரு வாலிபர் ஜோம் பண்றோம். 3 வாலிபர்கள் அப்போ ஜோம் பண்ணிருந்தாங்க. நாங்க எங்க வேலையை உட்காந்து ஜோம் பண்றோம். வாரத்துக்கு ஒரு நாள் வருவேன். இப்போ அவங்களாம் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. தங்கம், சக்தி, இன்னொன்று முத்துக்குமார் உட்காந்து ஜோம் பண்ணுவோம். அப்போ அந்த தங்கனை வந்து இடத்துல பெரிய லெவலில் இருந்தாரு. கொத்தனார் கான்ட்ராக்ட் எடுத்து பெரிய லெவலில் போயிட்டார். அப்போ அவரை பார்த்து எங்களெல்லாம் போய் நீங்க எங்கே போயிட்டு உங்களை மாதிரி நிறைய பேர் உருவாக்க ஆண்டவர் என்ன வடமாநிலத்துக்கு அட்டி விட்டார் பாருங்க. இல்லையா? அங்கே இருக்கிறவரும் அவங்கள பார்த்து எங்களை வருஷம் மாதிரி உங்களுக்கு அனுபவம் தான் இருக்காங்க. அது ஒரு விஷயம். சரி, அப்போ நான் சர்டிபிகேட் கேட்டேன். அவர் ஆண்டவருக்கு தான் இருக்கிறாரு, ஆனா கொஞ்சம் பேக் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா வேற அவரை போய் பார்த்து போயிட்டேன். அவரை நல்லா பாடக்கூடியவர். அப்போ என்னன்னு கேட்டேன். அப்போ அவரு சில சம்பவத்தை சொன்னார். அவரை நம்பி பணம் கொடுத்தவங்கள அந்த பணம் கொடுத்தவங்க வந்து எழுதிட்டான், ஏமாந்து போயிட்டான். இதனால இவங்களை நம்பி கொடுத்துப்பாங்களா அவங்க தான் இவங்களை பணம் சொல்லி எழுதிட்டாங்க, தொந்தரவு பண்றாங்க. இதனால இவருக்கு செல்வ வாழ்க்கையை விட்டு எல்லாம் விட்டு எல்லாத்தையும் மன ப்ரெஷர்ல எழுதிட்டாரு. என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ரொம்ப பின்தங்கிட்டாரு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் கூட இருக்கிறவங்க நீ கூட்டி போய் கொண்டு விட்டா அவன் 1000 ரூபாய் கொடுத்தா உனக்கு ஒரு 10% இன்சென்டிவ் அப்படிங்கிற லாபத்தை வச்சு இவர் சேர்த்து விட்டாங்க. அவன் மொத்தமா ஒன்று கேட்டான். தயவு செய்து உங்க கூட இருக்கிறவர்களை வைத்து பணம் பண்ணணும் மட்டும் நிச்சயாங்க நினைக்காதங்க. இயேசு கிறிஸ்துவ கூட இருக்கிறார், இவரை வச்சு பணம் பண்ணணும்னு நினைச்சதுனாலதான் யூதாசுடைய நிலைமை அவ்வளவு மோசமான இடத்துக்கு போச்சு. அவங்களுக்கு வழிகாட்டு நல்ல வழி செய்ய, ஆனா அவங்கள வச்சு நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்ளாங்க. அதனால நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறேன். அப்பதான் சந்திக்கணும். இப்போ ஐயோ பண்ணிட்டார, ஐயோ அவர் போறாங்கன்னு சொல்லி மனசு உடையுது. மனம் திரும்பிட்டான். ஆனாலும் பிரயோஜனம் இல்லை. மனம் திரும்பியும் எங்க போனோமோ அங்க போய் என்ன செய்யல, சேரல. ஏன்னா இவனுக்கு நல்ல வழி காட்டுவதற்கு யார் இல்லை. அந்த நேரத்துல நல்லவர்கள் அவன் கூட இல்லை. அதாவது இயேசுவை அறிந்தவர்கள் ஒரு சீசனுக்கு கூட இருந்தா போதும். வருஷத்தவங்க ஐக்கியத்துக்கு முக்கியம் தான் இல்ல. கேட்கணும், நான் மீன் பிடிக்க போகிறேன் யார் போனா? பேரு போனாங்க, பின்வாங்கி தானே போனாரு. எல்லா சீசனும் செஞ்சாங்க, பின்வாங்கி போனாங்க. ஆனா அவர் மீன் பிடிக்க தான் போனார். சாம போறேன்னு செய்யல, போகல. இயேசு ஐக்கியம் பிலோசபி. ஏன் இயேசு அன்பாயிரத்து சீசன் யோவான் கூட நினைச்சாப்ல, பேரு கூட போயிட்டாப்ல. அப்போ இயேசு வந்தார். அவங்க வாழ்க்கை அவ்வளவு நினைச்சிட்டு மறுபடியும் அவங்க மாறி இயேசுவை கூப்பிட்டு ஓட நாட்கள் நல்ல சாட்சியாக மறுத்தாங்க. இவனோட ஃபெலோஷிப் இல்ல, தனியா இருக்கிறான். இன்னைக்கு நிறைய ஆட்கள் தனியா இருக்கிறதே விரும்புறது. ஹலோ, உங்களை யாருமே எனக்கு சொல்றது தனியா இருக்கிறது விரும்புறது. அப்பா அம்மா கூட சேர்ந்து இருக்கிறது கிடையாது.
சகோதரர் கூட சேர்ந்து கிடையாது, நண்பர் கூட சேர்ந்து கிடையாது. நான் போன் எடுத்து தனியா போயிடும். போன் நல்லா கேட்டுங்க. இந்த போன் எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க? செல்லுலார் அலைபேசி எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க? இருந்த இடத்துல இருந்து பேசுறாங்க. உண்மைதானே? முன்னாடி வீட்டுல போட்டுருக்கும், மாடியில இருந்து கீழே இறங்கி வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்காம் கொடுத்தாங்க, எல்லா ரூம்லையும் போன் இருக்கும், எடுத்து பேசுவாங்க. அங்க போன் கிட்ட போய் பேசுவாங்க. போன் கிட்ட நீ நடந்து போய் பேசிடக்கூடாது, உன் கால் வலிச்சிடக்கூடாது, அதுல கொஞ்சம் ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன் ஆகி உனக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கக்கூடாது. நீ இருந்த இடத்துல போன் பேசி சாவு கொடுத்துருக்கா இந்த செல்லுலர் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த போன் வந்த உடனே எவனாவது இந்த இடத்துல இருந்து பேசுறாங்க? போன் இந்த இடத்துல இருந்து பேசுறதுக்கு தான் போன் வருது. எடுத்து ரெடி ஓடிடும். ஏன்? ரகசியம் பிசாசுக்குள்ள நல்ல கேளுங்க. குடும்பத்தோட உட்கார்ந்துருக்கும் போது பிசினஸ் விஷயங்களை தவிர சில பொழுது தொழில் இல்லையா நம்ம பேசிட்டு சத்தம் உங்களுக்கு இடத்துல சொல்லிட்டு பக்கத்து ரூம் போங்க, அது வேலை. அதான் நான் சொல்றேன். ஆனா வாலிப பையன் வாலிப பிள்ளைங்க நீ என்னமோ பெரிய உலகத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பெரிய சரித்திரம் படைக்க போற மாதிரி ஒன்றும் கிடையாது. நீ போன தூக்கி ஓடுனா கண்டிப்பா உன்னை பிசாசு தான் கொண்டு போறானா? ஹலோ, போன தூக்கிட்டு உன் வீட்டுக்கு அப்பா அம்மா கிட்ட இருந்து உன் நண்பன்கிட்ட பேச முடியலன்னா போன்ல வந்தது நண்பன் அல்ல, உனக்கு குழு தோன்றாங்க. யூதாஸ் வந்ததுனால அர்த்தம். கவனம் கவனம். தனியா மனுஷன் தனிமையா இருப்பது, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க. மனுஷன் சத்தமே வரலையே. மனுஷன் தனியா இருப்பது, தனியா இருக்கணும்னு நினைப்பீங்க, நினைக்காதாங்க. ஒண்ணு தேவனோடு கூட இருங்க, இல்ல தேவ பிள்ளைகளோடு கூட இருங்க, இல்ல குடும்பத்தோடு கூட இருங்க, இல்ல நண்பன் கூட இருங்க. தனியா போய் மட்டும் இருக்கா? தனியா இருக்க கண்டது கழிதெல்லாம் உள்ள வரும், ஒப்பேற மாட்டாங்க. தாவியோடு பிரச்சனை தனியா இருந்தனாலதான். தனியா இருந்த தவறு செய்ய நிறைய வழி உண்டு. அதனால தனிமையில இருப்பாங்க. எப்பவும் நண்பர்கள் பரிசுத்தமான இருக்கலாம். அப்படி நண்பர்களோட இருங்க. தொட்டு தனியா இருக்க எனக்கு யாரு வேண்டாம். ஆமா, அந்த ஆட்கள் அம்மாட்கள் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு தேவை, எனக்கு யாரும் வேண்டாம். அப்ப நான் ஒரு ஐடியா சொல்ல, புளியை கொண்டு புளி பக்கத்துல போய் படுத்துறேன். புளியை தோண்டி புளி பக்கத்துல போய் படுத்துங்க. யார் வேண்டாங்களா? என்ன செத்தத்துக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்கு ஒரு ஆள் வேண்டாங்களா? புளியை தோண்டி பக்கத்துல படுத்து உயிர் போய் அப்படி உருட்டு விடுங்க. மண்ணை தன்னால செட் பண்ணிக்க. நீ உருட்டு விட போது மண்ணு தன்னால செட் பண்ணி படுத்துங்க. யாரும் வேண்டாம். நீ யாராவது யார் வேண்டாம், எனக்கு ஒருத்தர் வேண்டாம் சொல்ல, எனக்கு எல்லாரும் வேண்டாம். தேவதையா, இந்த பூமியிலே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற என் வாழ்நாட்கள் நல்லா இருப்பதற்கு எனக்கு எல்லாரும் அந்த விதவைக்கு, சாரிபாத் ஒரு விதவைக்கு ஒருத்தர் போனாங்க, எலியா. அதுக்கப்புறம் அந்த 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷனுக்கு யார் போனா? இயேசு போனார். யூதாஸ் மனம் திரும்பிட்டான். ஆனா அவன் டேன் பண்ணி விட அந்த இடத்துல ஒரு பேரன் போயிருந்தான். அந்த இடத்துல ஒரு யோவான் போயிருந்தான். அந்த இடத்துல ஒரு பிலிப்பு போயிருந்தான். யூதாஸ் எங்க வந்திருப்பான்? பரலோகம் வந்திருப்பான். அதே போல இந்த பூமியிலே மரணத்தை நோக்கி ஜனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன செய்வது தெரியாமல், எப்படி வாழப்போகிறது தெரியாமல், ஐயோ வாழ்க்கை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி பெத்த பிள்ளைகளுக்கு கடைசி ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறது. மத்திய பிரதேச மாநிலம் கர்பூர் மாவட்டம்
சீமான் 7 தடவை விழுந்தாலும் எந்திரிச்சு போயிருக்கோம். எழுந்து போயாச்சு. என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கிறோமே. ஆண்டவர் விருதாவாய் ஒரு நாள் அவருடைய பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டார், ஒரு இடத்துக்கு கூட்டு வர மாட்டார். உன் வாழ்க்கையில கஷ்டம் வருதா, அதுக்கு ஒரு காரணம் உண்டு. துன்பம் வருகிறதா ஒரு காரணம் உண்டு. வியாதி வருகிறதா ஒரு காரணம் உண்டு. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதிலிருந்து நான் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உனக்கு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் உனக்கு நல்லது. அன்றையும் தேவனத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சத்தமா நன்மைக்கு ஏதுவாக நன்மைக்கு ஏதுவாக போனா அங்க 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை, 16 வயசு, நல்ல வாலிப பிள்ளை, நல்ல கலர். இந்த கண்ணுக்கு ஒரு சூடு, இந்த கண்ணுல கம்பியை படுக்க வச்சு வச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா மந்திரவாதி சொன்னாங்க. அந்த பிள்ளை கொஞ்சம் பிசாசு போராட்டத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. உடனே அதை சரி பண்ணுவதற்கு மருத்துவரால முடியல, மந்திரவாதியை கூப்பிட்டு போயிட்டாங்க. அவன் சொல்லிட்டான், இந்த கம்பியை படுக்க வச்சு இந்த கண்ணுல சூடு போட்டா பிசாசு தெரிஞ்சிடும், ஓடிடும். நம்ம ஊர்ல செய்வாங்க, தீய கொடுத்து பிசாசு போடுவாங்க பார்த்தீங்களா? நல்லா கேட்டுடுங்க. பிசாசு தீக்கெல்லாம் பயப்படாது. ஏன் தெரியுமா? அவன் அதுக்குன்னே படைக்கப்பட்டான். நரகத்துல என்ன இருக்கும்? அக்னியும் அந்த நெருப்பு தானே இருக்கும். அவன் தீக்க பயப்படுவான். ஆனா நம்ம அதை ட்ரை பண்ணோம். அந்த வேலைக்குள்ளாக நீ எவ்வளவு இருக்குங்க, தீக்குள்ள இறக்குமா, தீய சுட்ட வைப்பான், ஏதாவது வைப்பான், சுடு வச்சு வாங்கிட்டு பாவம் பாவம். ஜோம் பண்ண உடனே இந்த பிள்ளைகளுக்கு அசுத்தா வேலை எடுத்து இந்த பிள்ளை விடுதலை பெற்று காலேஜ் போயிட்டு ஏயா முழு குடும்பம் இயேசுக்கு சொல்லுவோம். என்ன சொல்ல வர முடியுதா? இன்னைக்கு அன்னைக்கு நாங்க போகல. அந்த பிள்ளையோட வாழ்க்கை அப்போ சரிபார்த்து ஒரு விலகி எலியா போனது போல, 37 வருஷம் வியாதியா இருந்தவங்க இயேசு போனது போல, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஊழியர்களை அனுப்புவது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு யூதாசுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஊழியர் பேர் தான் போதும். இன்னைக்கு அவன் மீட்கப்பட்டு போனான். இன்னைக்கு மீட்கப்படாதபடி யூதாசுகளாய் தேசத்தில் பல பெருந்தரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒன்னு போனோம் இல்ல போறதுக்கு எவையாவது விஷயமா இல்லையா? நாம என்ன செய்யணும்? இல்லனே நான் என்னால முடிஞ்சது தம்பி, நான் என்னால முடிஞ்சது. அந்த மாதிரி பாதிப்புள்ளாக இருக்கக்கூடிய மக்கள் வழி தெரியாது திகைத்து மரணத்தின் வழியில் இருக்கக்கூடிய அந்த மக்களை டேக் பண்ணி திருப்புவதற்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் போறேன். இல்ல அதற்காக அது போயிருக்கிறவர்கள் இன்னும் உற்சாகமாய் ஊழியத்தை செய்யணும் சொல்லி தீர்மானம். மரணத்தின் விளிம்பிலே நிற்கக்கூடியவர்களை காப்பாற்றும் அந்த பொறுப்பை ஆண்டவரே எனக்கு தாரோன்னு கேட்கிற மட்டும் அவங்களை காண்டி ஒண்ணு நான் போவேன் இல்ல நானும் போவேன் அப்படி சொல்லி ஆண்டவரே அன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை பேர் தான் யூதாசுடைய வாழ்க்கை மாறி இருக்குது. என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு எத்தனை விசுவாசிகள், எத்தனை ஊழியர்கள், எத்தனை உபதேசிகள், எத்தனை
என்னை அனுப்பும், என்னை அனுப்பும் ஆண்டவரே. இல்லது என்னால் முடிந்த உதவியை நான் செய்கிறேன், நான் அனுப்பட்டும், நான் செய்யட்டும், ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா பலப்படுத்து, என்னை கரத்திலே தாழ்த்து தருகிறேன். உண்மையாய் தங்களை தேவனுடைய பணிக்காக ஏதாவது தேவனுக்காக செய்வதற்கு ஒப்புவித்தவருடைய அன்பு பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துகிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒன்று குறைவில்லாமல் தேவனுடைய பணி செய்த அத்தனை பேரும் அத்தனை குடும்பங்களும் அபரிதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது போல இவர்களும் இவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களும் அபரிதமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபை பெரிய காரியங்களை செய்ய தாழ்த்தித்திருக்கிற அந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் சிறப்பாக வந்து இந்த கூடுகையை நடத்தி கொடுத்த குழுவினரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே அவர்களை